பாபா படத்துல ரஜினி இப்படி வைப்பார்ல, இந்த முதிரைக்கு என்ன பேர் தெரியுமா? இது எதுக்காக இந்த முதிரை வைக்கப்பட்டிருக்கு? இதோட சிறப்பு என்ன? இதை தெரிஞ்சுக்கிட்டா வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நீங்க செய்த புண்ணியத்துடைய முழு பலன் இதுல வந்துட்டு அர்த்தம். ஏன்னா ஆரோக்கியத்துக்கு உண்டான முழு பலனும் தரக்கூடிய முதிரை மெயின் இதுதான். ஓகேங்களா? என்ன இதோட விசேஷம் சொல்றேன், முழுசா கேளுங்க. சாராம் வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள். யோகா பண்றாங்க இல்லையா, அந்த யோகாசனம் பண்றாங்க இல்லையா, இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, அப்புறம் தியானம், அதுக்கப்புறம் கிரியா யோகான்னு சொல்லுவாங்க, அப்புறம் முத்திரைகள். ஓகேங்களா? இந்த முத்திரை அப்படின்றது தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு முதிரை ஒவ்வொரு பலனை கொடுக்கும். அதுல குறிப்பிட்டு இந்த முதிரை பேர் அபான முதிரை. இந்த முதிரையோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும்னா புவியீர்ப்பு விசையோடு சேர்ந்து வேலை செய்யும். அதாவது என்னன்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ற பொருட்கள் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி அதை புவியீர்ப்பு விசை, அதாவது நம்மளுடைய பூமிக்கு கீழே தள்ளுற மாதிரி உடம்புல இருந்து நம்மளுடைய கழிவுகளை கீழே தள்ளக்கூடியது இந்த வாயு தான். ஆயுர்வேதப்படி பார்த்தீங்க, சித்த வைத்தியப்படி பார்த்தீங்கன்னா 10 விதமான வாயுக்களோட தசவாயுக்கள் சொல்லுவாங்க. இதுல அபான வாயு மிக முக்கியமானது. ஓகேங்களா? இது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளக்கூடியது. இது எப்படி பண்றது அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நடு விரல், அதுக்கப்புறம் மோதிர விரல், இந்த 3 விரலுடைய எட்ஜையும் ஒன்னா சேர்க்கணும். இப்படி 3 எட்ஜை ஒன்னா சேர்க்கணும். மற்ற 2 விரல்களும் மேலே பார்த்து இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் அபான முத்திரை. இது செய்யக்கூடிய முறைகள் இருக்கு. இந்த முறைப்படி செஞ்சோன்னா உடம்புல அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். முத்திரை இப்படி வைக்கிறீங்க, அது மேலே பார்த்து இப்படி இருக்கணும் 2 கை விரல்லையும். இது அப்படியே உங்க தொட மேலே வச்சுட்டு காலையில 15 நிமிஷம், சாயந்தரம் 15 நிமிஷம் இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதிசயத்தை பார்ப்பீங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதமான ஒரு முதிரை இது. ஓகேங்களா? கர்ப்பப்பை பெண்களுக்கு இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதை பியூரா இருக்க வைக்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப சிறப்பான ஒரு முதிரை. முதிரைகள்லேயே இந்த முதிரை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெடுதலை வெளில வரும், கெட்டது வெளியே போனாலும் நல்லது உள்ள வந்துடும். இதுதான் இதோடைய சீக்ரெட். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, இந்த முதிரையோட சிறப்பு எப்படி சொல்ல போனால், உடம்புல இன்சுலின் சுரக்க வைக்கும். அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ஒரு சிறப்பான ஒரு முதிரை. ஓகேங்களா? ஸோ இதை டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ணுங்க. ஏன்னா முக்கால்வாசி டாக்டருக்கு இதை பற்றி தெரியும். அவ்வளோ ஒரு சிறப்பானது. அது ஒன்லி ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ். மற்ற எல்லாருமே சரி, இது கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் உடல் மிக சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். கரெக்டாக காலையில் மாலை 2 வேளை மோஷன்ஸ் வெளில போகும். இதோடைய சிறப்பு உங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனம் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். சாரம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்ற கேள்வியாக கேட்குறீங்க. நிறைய பேருக்கு அதுக்குண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நீங்கள் கேட்குற மேக்ஸிமம் கேள்விகளுக்கு நான் பதிலை கொடுத்துறேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேரப்படும். சாரம் நல்லது.